வணக்கம். ஞான சம்பந்தர் பல சிவத்தலங்களுக்கு சென்று தன்னுடைய பதியாகிய சீர்காழிக்கு வந்து சேருகிறார். அந்த நிகழ்வை போன வகுப்புல அருள் செய்து தம் திருமாளிகையின் வந்தார் என்கின்ற பாடல் அடிகளோடு போன வகுப்புல முடித்திருந்தோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். அவ்வாறு தனது மாளிகையின் அருகே வந்த பொழுது வேறு என்ன நிகழ்வுகள் நடந்தன, அதான் அடுத்த செய்தி. மறையவர்கள் அடி போற்ற தந்தையாரும் மருங்கணைய மாளிகையில் அணையும் போதில் நிறை குடமும் மணி விளக்கும் முதலாய் உள்ள நீதிமறை குலமகளிர் நெருங்கி ஏந்த இறைவர் திருநீற்று காப்பேந்தி முன் சென்று ஈன்ற தாயார் சாத்தி இறைஞ்சி ஏத்த முறைமை அவர்க்கு அருள் செய்து மடத்தில் புக்கார் முதல்வர் பால் மணிமுத்தின் சிவிகை பெற்றார். இந்த பாட்டுல ஒரு அழகான முரணை வைக்கிறார். அந்த முரண் எதனால் விளைந்ததுன்னு பாட்டினுடைய போக்குல புரிந்து கொள்ளலாம். எப்படி? மறையவர்கள் அடி போற்ற தனது மாளிகையின் அருகே வர வர அந்த ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்த அந்த காழியில் உள்ள அந்தணர்கள், மறையவர்கள் அந்தணர்கள் அடி போற்ற ஞானசம்பந்தரினது திருவடியில் விழுந்து வணங்க, தந்தையாரும் மருங்கணைய அவரை ஈன்றெடுத்த தந்தையாராகிய சிவபாத ஹிருதயர் பக்கத்துல வந்து நிற்கிறார். மாளிகையில் அணையும் போதில் அந்த மாளிகையினுடைய தலை வாயிலுக்கு இவர்கள் சென்று சேருகின்ற பொழுது யாரெல்லாம் எதிர்பட்டார்களாம்? நிறை குடமும் மணி விளக்கும். நிறை குடம்னா பூரண கும்பம்னு பொருள். மணி விளக்கம்னா கையில விளக்கு ஏந்தி, ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கும். அந்த காலத்துல ஒருவருக்கு தரப்படக்கூடிய மிக உயரியதோர் வரவேற்பு எதுன்னா பூரண கும்ப மரியாதை. அந்த காலத்துல அவ்வளவு பெரியதாக ஓர் வரவேற்பு என்றால் வரவேற்க கூடியவருக்கு நிறை குடம் என்கின்ற பூரண கும்பத்தை கொண்டு வரவேற்றல் என்பது மிக உன்னதமான ஒரு வழக்கம். அதை செய்தார்களா? நிறை குடமும் மணி விளக்கும் முதலாய் உள்ள நீதிமறை குல மகளிர். இந்த வழக்கங்களை வழுவாது தொடர்ந்து செய்தற்கு உரியதாகிய நிலையில அந்த நீதியினை வேதத்தின் அடிப்படையில் உணர்ந்த வேதியர்களது இல்லத்தில் உள்ள பெண்கள் இவ்வாறு பூரண கும்பம் கொடுத்து அவரை அழைக்க குல மகளிர் நெருங்கி என்ற அடுத்த வரியில தான் முரண ஆரம்பிக்கிறார். என்ன முரண்? இறைவர் திருநீற்று காப்பு ஏந்தி முன் சென்று ஈன்ற தாயார் சாத்தி. இறைவராகிய சிவபெருமானினது திருநீற்று காப்பு. திருநீற்று காப்புன்னா அந்த காலத்துல ஒரு வழக்கம். பெரியவர்கள் யாரையாவது நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அவர் உடனுக்குடனாக கையில இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து இட்டு விடுவார்கள். இது ஒரு மரபாகவே இருக்கு. நான் இளம் பிராயத்துல பல பெரியவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற பொழுது உடனுக்குடனாக கையில் இருக்கக்கூடிய பக்கத்துல திருநீற்று பேழையே வைத்திருப்பார்கள். அதிலிருந்து திருநீற்றை எடுத்து இட்டு விடுவார்கள். இன்னமும் சொல்ல போனால் பல பேருக்கு இந்த அந்தணர்கள் குடும்பத்துல இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் உண்டு. அந்தணர் குடும்பத்துல முன்பெல்லாம் யாரேனும் தைவல்யம் பெற்றிருந்தால், தைவல்யம்னா விதவை கோலம் பெற்றிருந்தால், நான் சொல்றது ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்பொழுது சமூகத்தில் மாற்றங்கள் வந்து விட்டன. அந்த காலத்துல அந்த தைவல்யம் அடைந்தவர்கள்
தலையில முடி வைத்து கொள்ளாமல் நார்மடின்னு சொல்லக்கூடிய ஒரு காவி உடையை அணிந்து கொள்வார்கள். அவர்கள் நெற்றி முழுவதும் திருநீர் இருக்கும். அவர்கள் நல்ல வயோதிகர்களாக இருந்து அவர்களை நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் இடுப்புல ஒரு சம்புடத்துல விபூதி வைத்திருப்பார். நீங்க நமஸ்கரித்த உடனேயே அந்த சம்புடத்திலிருந்து விபூதியை பெருவிரல்ல எடுத்து நம்ம நெற்றியில இட்டு விடுவார். ஏனென்றால் அன்றைய சமூக வழக்கத்துல திருநீரு என்பது நமக்கு ஒரு ரக்ஷை போல, ஒரு காப்பு போல. அதனால்தான் சம்பந்தரே பின்னாடி மதுரையில பாட போறார், மந்திரமாவது நீர். திருநீரு என்பது எல்லா விதமான இறையவர்தம் மந்திரத்தினது ஆற்றலை தன்னுள் வைத்திருக்கும். அதனால ஞான சம்பந்தர் சீர்காழியில தனது இல்லத்தினுக்கு அருகே செல்லுகின்ற பொழுது வேதம் கற்ற அந்தணர்களது இல்லத்தை சார்ந்த பெண்கள் பூரண கும்பம் விளக்கேந்தி வரவேற்றதோடு சம்பந்தரினுடைய தாயாராகிய பகவதியார் அழகான திருநீற்றை காப்பாக சாத்தி, அது வரைக்கும் சரி. அடுத்த முரண் பாருங்க, காப்பேந்தி முன் சென்று ஈன்ற தாயார் சாத்தி இறைஞ்சி ஏத்த. முதல்ல ஞான சம்பந்தருக்கு இறைவன் சிவபெருமானினது திருநீற்று காப்பை தாயார் சாத்தினார்கள். அதன் பின் ஞான சம்பந்தரை அவர் விழுந்து வணங்கினார், இறைஞ்சி ஏத்த. இப்ப என்ன ஒரு முரண்பாடு, தாயார் எப்படி திருநீர் விட்டார்னா உலகியல் வழக்கம். குழந்தைகளுக்கு தாயார் திருநீர் விடுதல் என்பது உலகியல் வழக்கம். அந்த குழந்தை என்ன பெரிய தகுதியை பெற்றிருந்தாலும் தாயார் அந்த செயலை செய்தார்கள். ஆனால் ஞான சம்பந்தர் இறையருள் பெற்றவர். இந்த நகருக்கு எழுந்தருளியதற்கு முன்பாகத்தான் முத்து சிவிகையும் முத்து பந்தலையும் ஊது சின்னத்தையும் பெற்றவர். அதனால இறைவனால் பெரிதும் விரும்பப்பட்ட தன் மகவு அவனை மகன் என்று பார்த்ததினால் திருநீரு காப்பு இட்டார். இறைவனுக்கு உகந்த அடியவன் என்பதினாலே அவனது திருவடியிலே விழுந்து வணங்கினார். ஆகவே இது அந்த காலத்துல சொல்லப்பட்ட மரபுங்க. ஆனா நடைமுறையில் அப்படி இல்லை என்பது உண்மை. எப்பொழுது என்ன காரணம்னாக்க உங்களுக்கு தெரிந்திருக்கும், இல்லை என்றால் தெரிந்து கொள்ளலாம். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சங்கர மடத்துல, காஞ்சி சங்கர மடத்துல துறவிகளாக வரக்கூடியவர்கள் அந்த மடத்தினுக்கு அதிபதியாக வரக்கூடியவர்கள் ஏற்கனவே அந்த தகுதியில் இருப்பவர்களால் ஏதோ ஒரு அளவுகோலினை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் துறவு நெறியை பூண்டதன் பிறகு தந்தையார் உடன் இருக்கலாம், தாயாரை பார்க்க கூடாது. ஏனென்றால் தந்தையை பொறுத்த மட்டில் அந்த பீடத்திற்கு வரக்கூடியவர் உலகினுக்கு குரு, ஜெகத்குருன்னு தான் சொல்லி பழகுகிறார்கள். ஆகவே இந்த ஸ்மார்த்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர் அனைவருக்கும் அவர் குரு ஆகையினாலே தந்தையாராக இருந்தாலும் அவருக்கும் அந்த பதவியில் இருப்பவரே குரு. ஆகவே வணங்கிவிடலாம், தாயாரால வணங்க முடியாது. அதனால என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இன்னமும் அங்க பழக்கத்துல இருக்கு, தாயார் இருக்கக்கூடிய அளவுல யாரேனும் சங்கர மடத்துல தலைமை பொறுப்புக்கு வந்தா அவர்கள் தந்தையாரை அருகில் வைத்துக் கொள்ளலாம், தாயாரை பார்க்க கூட கூடாது. ஏனென்றால் தாயாரை பார்த்து விட்டால் தன்னை ஈன்றெடுத்ததற்காக அந்த தாய்மையை மதிக்க வேண்டும்னு இவர் அந்த தாயை வணங்கணும்.
ஜகத்குருவா இருக்கக்கூடியவரை மற்றவர்கள் வணங்க வேண்டுமே ஒழிய அவர் போய் பிறரை வணங்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த சிக்கலினால் தாயர்கள் துறவு நெறிக்கு போன தன் மகவுகளை தேடி வந்து வணங்குவது கிடையாது, பார்ப்பதே கிடையாது. ஆனா இங்க அந்தணர் குலத்துல பிறந்தவர் தான் ஞான சம்பந்தர். அவர் தன் ஊருக்கு எழுந்தருளிய பொழுது அவரை ஆரவாரமாக வரவேற்கிறார்கள். தாயாரும் வெளியே வந்து இறைவனது திருக்காப்பாகிய திருநீற்றை சாத்தினார்கள். அதன் பின் இறைவனால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய மகவு ஆகையினாலே இறையருள் பெற்ற அவனுக்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்த வணங்கவும் செய்தார்கள். ஆகவே இறைஞ்சி ஏத்த முறைமை அவர்க்கு அருள் செய்து அவ்வாறு தன்னை வணங்கிய தன் தாயருக்கும் அருளினை காட்டி மடத்தில் புக்கார். தனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மடத்தினுள் நுழைந்தார். முதல்வர் பால் மணிமுத்தின் சிவிகை பெற்றார். இறைவனாகிய சிவபெருமானிடம் முறையிட்டு அல்லது இறைவனது திருவுள்ளத்தினுக்கு உட்பட்டு அவரால் சிவிகை கொடுக்கப்பட்டவராகிய சம்பந்தர் இவ்வாறு சீர்காழியில உள்ள மடத்தினுள் நுழைந்தார். செல்வ நெடு மாளிகையில் அமர்ந்து நாளும் திரு தோணி மிசையாரை சென்று தாழ்ந்து மல்கு திரு பதிகங்கள் பலவும் பாடி மனமகிழ்ந்து போற்றிசைத்து வைகு நாளில் ஒல்லை முறை உபநயன பருவம் எய்த உலகிறந்த சிவஞானம் உணர பெற்றார். தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் செய்ய தோளொடு நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற. எப்படி? செல்வ நெடு மாளிகையில், செல்வ செழிப்போட இருக்கிற மாளிகை என்பது ஒரு பொருள். மற்றொரு பொருள், சிவனேய செல்வனாக இவர் இருப்பதினாலே அந்த பக்தி என்கின்ற செல்வம், இறை மீது கொண்டுள்ள பற்று என்கின்ற செல்வம் அந்த மாளிகை நெடுக இருக்கிறது. இந்த செல்வம் அப்படின்னாக்க உலகியல் செல்வம்னு எடுத்துக்கலாம், சிவன் மீது கொண்ட அன்பினால் விளைந்த செல்வம்னு எடுத்துக்கலாம். அதனால செல்வ நெடு மாளிகையில் அமர்ந்து அந்த மாளிகையில தங்கி இருந்த நாட்கள்ல நாளும் அனுதினமும் திருத்தோணி மிசையாரை சென்று தாழ்ந்து, தினந்தோறும் கோவிலுக்கு சென்று தோணிபுரத்து ஈசனை தினமும் வணங்கி சென்று தாழ்ந்து பணிவான வணக்கத்தை இறைவனுக்கு செலுத்தி மல்கு திரு பதிகங்கள் பலவும் பாடி, முன்பே எழுதப்பட்ட முன்பே இவரால் சொல்லப்பட்ட பல பதிகங்களை தினமும் அங்கு பாடுவார். அவரும் அவரை சார்ந்த சீடர்களும் பாடி மனம் மகிழ்ந்து, மனதானது நிறைவான உணர்வை அடைய போற்றி இசைத்து வைகு நாளில் இறைவனை போற்றியும் இறைவனது பெருமையை எடுத்து சொல்லியும் அதனை இசையோடு பாடியும் வைகு நாளில் அந்த சீர்காழியில தங்கியிருந்த நாட்கள்ல அந்தணர் குலம் இல்லையா, அதனால 3 வயதுல இறையருள் பெற்றாரா, பல தலங்களுக்கு சென்று வந்ததினால ஓரிரு ஆண்டுகள் ஆயிருக்குமா. உபநயனம் என்கின்ற பூநூல் இடும் பழக்கம் 7 வயதுல நடக்கும். அதனாலதான் ஒல்லை முறை உபநயன பருவம் எய்த. ஒல்லைனா முன்னொரு காலத்தில் தொன்று தொட்டு ஒருவன் உபநயனம் செய்தற்கு உரிய வயது பருவம் எய்த. இதுதான், இந்த வயதில்தான் உபநயனமானது நடைபெற வேண்டும் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. தொன்று தொட்டு உலகிறந்த சிவஞானம் உணர பெற்ற. ரொம்ப அழகான இடம். உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் அனைவராலும்
பெறுதற்கு அரியதாகிய சிவஞானத்தை உமையினுடைய பாலின் மூலமாக பெற்றவராகிய சம்பந்தர் அவ்வளவு பெரிய ஞானத்திற்கு உட்பட்டவர். சமய சடங்கினுக்கு உட்பட்டு பூணூலையும் போட்டுக் கொள்ளுகிறார். ஆகவே உணர பெற்றார். தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் செய்ய தொன்று தொட்டு உபநயனத்திற்கு என்று சொல்லப்பட்ட மறை, வேதங்களில் சொல்லப்பட்ட மந்திரங்களை, விதி சடங்கு எவ்வாறு எல்லாம் அந்த வேதம் விதித்திருக்கிறதோ அதன் வழியாகவும், அதனோடு அந்த உபநயனத்தினுக்கு உரியதாகிய சடங்கு சார்ந்த நிகழ்வுகள் எவை எவையோ, ஆகவே அவைகளை கொண்டு அந்த உபநயனம் நன்கு நடந்து முடிந்தது சீர்காழியில. ஆகவே உலகிறந்த சிவஞானம் உணர பெற்று உலக மக்களுக்கு கிடைத்தற்கு அரியதாகிய சிவஞானத்தை உமை பாலினாலேயே பெற்றவராகிய சம்பந்தர் மறையோர் செய்ய இந்த சடங்குகளை எல்லாம், உபநயனத்திற்கு முன்பு நிகழ்த்தக்கூடிய சடங்குகளை எல்லாம் மறையோர்கள் செய்ய தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் செய்ய தோளோடு நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற. சுரர்கள்னா தேவர்கள். தேவர்கள் பாராட்டக்கூடிய அளவினுக்கு இவர் எதனை அணிந்து கொண்டாராம்? பூணூல. என்ன நோக்கத்துல? தோளொடும் தாங்கினார். என்ன பூணூல்னு சொல்லிட்டு தோளொடும் தாங்கினார்னு முடிச்சிருக்காருன்னா, அன்றைக்கு ஒரு மரபு இருந்தது. அந்தணர்கள் குடும்பங்கள்ல இந்த உபநயனம்ன்றது ஒரு பெரிய விழாவா நடக்கும். இந்த உபநயனம் என்பத பூணூல் அணிதல் என்று மிக பெரிய அளவுல விழாவாக நடத்தி அந்த 7 வயது நிரம்ப பெற்ற பாலகனை மெல்ல மெல்ல அந்த அந்தணர் வழக்கங்களுக்கும் இறை வழிபாடுகளுக்கும் இறை சார்ந்த சடங்கியல்களுக்கும் நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும்னா உபநயனம் செய்திருக்க. இது ஒரு கோட்பாடு. இந்த உபநயனத்தை எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த உபநயனம் என்கின்ற ஒரு சடங்க சம்பந்தருக்கு செய்தாக வேண்டும். வேடிக்கை என்ன? இந்த சடங்கு செய்வதற்கு முன்பே உலகிறந்த சிவஞானம் உணர பெற்ற, உலகத்துல யார் ஒருவரும் அறிந்து கொள்ள இயலாத சிவஞானத்தை பெற்றவராகிய ஞான சம்பந்தர் வீட்டில இருக்கக்கூடிய பெற்றோர்களினது வற்புறுத்தலினால், ஏனென்றால் சிவஞானம் பெற்றவனுக்கு இனி உபநயனத்தின் பிறகு அவன் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதனால இந்த வார்த்தையை போட வேண்டிய தேவை சேர்க்கிறார். கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சர்க்காஸ்டிக்கான கமெண்ட் இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய துறவியர்களுள் சிறந்தவராகிய ஒருவர் முன்னாக எல்லா ஏனைய பிற துறவியர்களும் உரிய மந்திரங்களை சொல்ல, அதற்கு ஏற்றாற் போல சம்பந்தருக்கு உபநயனம் நடக்கிறதுன்னு சொன்னா, இங்க செக்கிழார் ஒரு கேள்வி கேட்டார். உபநயனம் போடுவதன் நோக்கம் என்ன? உபநயனம் ஒருவன் செய்கிறான் அல்லது செய்து கொள்ளுகிறான் அல்லது செய்யப்படுகிறது. என்ன நோக்கம்? அந்த உபநயனம் போட்டதன் அல்லது உபநயன நிகழ்வு நடந்ததன் பின்தான் அவன் ஒரு முழுமையுமான அந்தணனாக கருதப்படுது. அதன் பிறகு இந்த உபநயனத்தினுக்கு உரியதாகிய சடங்குகள் என ஒரு நாளைக்கு 3 பொழுதுல செய்தற்குரிய வந்தனங்கள். புலர் காலையில, அதாவது காலை புலருவதற்கு முன்பு செய்யப்படுவது ஒரு சடங்கு.
அது போல மதிய உச்சி நேரத்துல ஒரு சடங்கு செய்யணும். சூரியன் மறைகின்ற பொழுது ஒரு சடங்கு செய்யணும். இவை அல்லாமல் மன்னனினுடைய தேவை கருதி அவன் என்ன இருந்தாலும் ராஜ லட்சணம் தெரிந்தவன். ஆகவே மன்னனினுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் தாங்கள் மன்னனுக்கு உரியதாகிய வழிபாட்டையும் முறையையும் செய்ய முன் வருவார். இது தவிர்க்க முடியாது. அதனால் இவர் என்ன சொல்றார்? ஞான சம்பந்தர் ஏற்கனவே சிவஞானத்தை உணர்ந்தவர். இனிமே பூணூல் போட்டு பிரம்மம் நூற்று பிரம்மத்தின் எச்சத்துலதான் நீங்கள் சிவபெருமானை உணர்வதற்கு முடியும் என்றால் அது தேவையே இல்லை. இங்க வரும்போதே சிவபெருமான் தான் இங்க அழைத்து வந்திருக்கிறார். அதனால் இங்கு எழுதினார் சேக்கிழார், ஏற்கனவே சிவஞானத்தை நன்கு உணர்ந்த நிலையில உள்ள இந்த சம்பந்தர் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தினுடைய சடங்கியல்களை மாற்ற இயலாது என்பதினால தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் செய்ய தொன்று தொட்டு வரக்கூடியதும் விதிக்கப்பட்டதுமாகிய இவர் குலத்திற்கு ஏற்றாற் போன்ற உபநயன சடங்கினை யார் செய்தார்களா? முன்பே இருக்கக்கூடிய அந்தணர்கள் மறையோர் செய்ய எப்படியாச்சும் தோளொடும் நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற. என்ன தோளொடு நூல் தாங்கினார்? முதல்ல பூணூல் போடும்போது அந்த பூணூல்ல ஒரு சிறு தோல் வைக்கப்பட்டது. அந்த தோல் என்னன்னா மான் தோல், ரிஷ்ய சிங்கம் மான் தோல் வைத்திருக்க. என்ன மான் தோல் கணக்கு? இது ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி வருகிறது. என்ன நிகழ்ச்சின்னாக்க, ராமாயணத்துல தயரதனுக்கு பெண் உண்டு, பிள்ளை இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தயரதனுக்கு பெண் உண்டு, பிள்ளை இல்லை. நாட்டை ஆளுதற்கு உரியதாகிய நல்லதோர் வாரிசு வேணும் அவருக்கு. என்ன செய்யலாம்? உடனே வசிஷ்டர் சொன்னார், காட்டுல பிறக்கும் போதே பிரம்மமாக பிறந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடியவராகிய ருஷ்ய சிங்கர் இங்கு வந்து, மன்னா உனக்கு உரியதாகிய புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தால் அந்த யாகத்தில் இருந்து விளையக்கூடிய அமிழ்து உன் மனைவியர் மூவரோ மக்களை பெறுதற்கு உரியதாக ஆகும். ஆகவே நீ ரிஷ்யசிங்கரை இங்கு அழைத்து வர ஏற்பாடு பண்ண. ரிஷ்யசிங்கர் எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு இந்த பேதாபேதம் எல்லாம் தெரியாது. ஆண் எது பெண் எது தெரியாது. அவருக்கு எல்லாம் சிவமயமா தான் தெரியும். ஆகவர் எங்கேயும் வரமாட்டார். எங்கு பார்த்தாலும் சிவன் தானே என்ற எண்ணத்தில் இருக்கிறார். அவரை அணுகி அவரை இங்கு அழைத்து வரணும்ன்றார் வசிஷ்டர். அயோத்திக்கு அவனை அழைத்து வந்து, அவர் இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தால் உன் பட்டத்து அரசியல் மூவருக்கும் மகப்பேறு கிடைக்கும். இப்ப யார் போய் அழைப்பது? ஒரு துறவி. அதுவும் அவருடைய தயவு தனக்கு தேவை என்ற நிலையில எந்த ஒரு மன்னனும் கடுமையான முறையை பின்பற்றி அவரை இங்க அழைச்சிட்டு வர மாட்டான். சாதுரியமாக பேசி அவர் எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும் என்று மன்னன் விருப்பப்பட, அதனால இந்த தயரதனுக்கு பிறந்த வைஷாலி என்பவள் ரிஷ்யசிங்கரை பார்க்க போற. பார்த்து ரிஷ்யசிங்கரோட மெல்ல 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 சரசமாடி அவனை தன் கை பாவையாக மாற்றிக்கொண்டு, அவள் இல்லாமல் இனி தன் வாழ்நாள் இல்லைன்னு அவன் தவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி, அந்த நிலைக்கு பிறகு மெல்ல 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 அவள் அந்த காட்டு பகுதியிலிருந்து தன் நாட்டு பகுதியான அயோத்திக்கு
நகர்ந்து கொண்டே இருக்கிறாள். அவரை பின்பற்றி ரிஷ்யசிங்கரும் அயோத்திக்கு வந்துள்ளார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட புத்திர காமேஷ்டி யாகம், அதில் விளைந்த அமிர்தத்தை மன்னன் 3 பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் கொடுக்க அதனால் மகவு பிறந்தது. இது உண்மையா அப்படின்னா, இந்த அடிப்படை உண்மை எல்லா காலத்திலும் ஒன்று போலதான் இருக்கும். இந்த இடத்துல எது ஒரு பெரிய உண்மையை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது? இந்த யாகம் இல்லை. அந்த ரிஷ்யசிங்கர் அவ்வளவு பெரிய யாகத்தை செய்ததினாலே ஒரு நைஷ்டீக பிரம்மச்சாரியத்தை அவர் தெரிந்திருக்கிறதுனால அவரை போன்றே இந்த உபநயனத்தை செய்து கொள்பவர்கள் எல்லாம் ஏதாயிலும் ஒரு விதத்துல மிகப்பெரிய அளவில் இந்த பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும். அதற்கு உண்டான குறியீடாக அந்த ரிஷ்யசிங்கர் அவர் மான் வடிவத்துல இருந்த ஆடவர், அவரினுடைய தோல்ல ஒரு சிறு துண்ட உபநயனத்துல கட்டி முடித்திருப்பார். இதுதான் தோலோடு நூல் அணிய பெறுதல். இதுக்கு முன்னாடி மற்ற 2 இருக்கு. உபநயனம் பற்றி தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்கள், அதாவது அந்தணர்கள் அல்லாதவர்கள் கேளுங்கள், வேடிக்கையா. இத பூணூல்னு கூட சொல்ல மாட்டாரு. உபநயனம்ன்றது பொதுவான பத்திரிகை பெயரா இருக்கும், பத்திரிகை அழைப்பில் இருக்கும். ஆனா அவரவர் மனத்திற்கு என்ன சொல்லுவார்கள்னா, என்னன்னா கண்ணன் பிறந்த. என்னவென்றாலும் அந்த உபநயனம் என்பது அந்தணர் குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்றது, கிறிஸ்துவத்துல கன்ஃபர்மேஷன் ஒண்ணு கொடுப்பான். அவன் கிறிஸ்துவனாக பிறந்ததினால் அவன் கிறிஸ்துவன் ஆகலையா. அவன் கிறிஸ்துவனாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததன் பிறகு அவனுக்கு பாதிரியார் முன்னாடி ஞானஸ்தானம் வழங்கப்படும். அந்த நிமிடத்திலிருந்து அவன் கிறிஸ்துவனாக கருதப்படும். அதுபோல 7 வயதுல இந்த அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் இல்ல சிறார்களுக்கு 7 வயது நிரம்ப பெற்றவுடன் பூணூல் அணிவிப்பார்கள். அதுதான் அவர்கள் அந்தண தர்மத்தினுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள எடுத்து வைக்கக்கூடிய முதலடி. ஆகவே அது வழுவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரிஷ்யசிங்கரை நினைத்து அவரினது உருவமாகிய அந்த மான் தோல தங்களினுடைய பூணூல்ல முடித்து போட்டிருப்பார்கள். இது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அந்த ரிஷ்யத்தை பூணூல்ல போட்டதுனால ஆகவே இவர்களும் நைஷ்டீக பிரம்மச்சாரியாக இருப்பார்களான்னு அதெல்லாம் இல்லை. அது இல்லை, இது ஒரு மரபு சடங்கு, அவ்வளவுதான். அவரை நினைவுபடுத்தி கொள்ளுவதற்கு ரிஷ்யம் என்கின்ற அந்த மானினது தோல் அந்த பூணூலோடு சேர்த்து கட்டப்படும். அதை சொல்றதுக்கு தான் இவர் எடுத்துக்கொண்டார் இந்த வரிய. எப்படி தொல்லை மறை விதி சடங்கு மறையோர் செய்ய தோலோடு நூல் தாங்கினார். இதை விட வேடிக்கை, இந்த தோலோடு நூல் தாங்குவதற்கு முன்பாக வெள்ளியாலும் பொன்னினாலும் பூநூல்கள் செய்யப்பட்டு போடப்படும். நல்ல இழையான ஒரு பொன். எதற்குனாக்க இந்த தகுதிக்கு வருவதற்கு முன்பு இருந்த ஆண்டுகள்ல ஏதாயிலும் ஆராயாது ஒரு பிழையை செய்திருந்தால் அதற்கு பிராய சித்தமாக இந்த வெள்ளியையும் பொன்னினாலாகிய பூநூலையும் போட்டு அதன் பிறகு இவர்கள் தூயமானவர்கள் என்று சொல்லி நூலோடு தோலையும் பிணித்து ஒரு பூணூலை இடுவார்கள். அதுதான் நிரந்தரமான பூணூல். இதற்கு நிறைய தத்துவ ரீதியா விளக்கம் சொல்லலாம், இறைமை ரீதியா விளக்கம் சொல்லலாம். நடைமுறையில இந்த பூணூலுக்கு என்ன தகுதின்னா, என்ன பொறுத்த மட்டில் யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளவுதான். இன்னைக்கும் அந்த ஐடென்டிட்டியை பின்பற்றுகிறோம். உதாரணம், ஒருவன் பிரம்மச்சாரியாக இருக்கின்ற வரைக்கும் அவன் ஒற்றை பூணூல் தான் போட்டுக்கொள்ள முடியும்.
ஒற்றை பூணூல் என்பது 3 இழைகளாக வந்து நடுவுல முடிக்கப்பட்டிருக்கு, முடிச்சிட்டு இருப்பார்கள். இது இயல்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வழக்கம், இந்த சடங்கு எல்லா காலத்திலும் ஒன்று போல நிகழ்ந்தாலும் இவைகளுக்கு உரிய சடங்கியல் சார்ந்த இன்றியமையாமையை நாம கொடுக்கிறோமான கொடுக்கிறது இல்ல. இதற்கு என்ன காரணம்னு கேட்டாக்க, அன்றைக்கு இந்த குறியீடுகளை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கல. இந்த பூணூல் போட்டு இருப்பதினால், இந்த ஒற்றை பூணூல் போட்டதினால் அவன் பிரம்மச்சாரி, அதே அவன் திருமணத்தினுக்கு உரியவன் ஆகிவிட்டால் இரட்டை பூணூல் போடுவார்கள். இந்த குறியீடுகளுக்காக அவர்கள் இதெல்லாம் அணியல். அந்த குறியீடுகள் என்பன பின்னால் குறிப்பிடப்பட்டதே ஒழிய நோக்கம் என்னன்னா, அன்றைய வாழ்க்கை முறை வேதியர்களுக்கு வேதிய முறைக்கு உட்பட்ட வாழ்க்கை முறையா இருந்தது. அவன் வேற எந்த வேலைக்கும் போல, வேதியனாகவே வாழ்க்கையை தொடங்கி வேதியனாகவே வாழ்ந்து வேதியனாகவே மறைந்தவர்கள். அதனால அவர்களுக்கு எந்த விதத்திலும் வாழ்க்கையில பிற தேவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. பணிக்கு போவது, அதன் மூலமாக ஊதியம் பெறுவது, இதெல்லாம் இல்லை அன்னைக்கு. அதனால அவர்கள் வாழ்க்கையே வேதத்தை ஒட்டி இருந்ததனால இந்த உபநயனம் போன்ற சடங்குகள், அதனை மேற்கொள்ளுவதனால் செய்யப்பட வேண்டிய செயல்கள் அவர்களால இயல்பா எல்லா நாளும் செய்ய முடிந்தது. நீங்க எத்தனை பேரால முடியும்னு நினைத்து பாருங்கள். ஒன்று நான் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்றதே கிடையாது, என்னையே மேற்கொள்ள எடுத்து நான் எந்த ஒரு சடங்கையும் செய்து வந்தவன் அல்ல, தெரியல. இவைகளுக்கு உண்டான மந்திரங்கள் தெரியாதானா? தெரியும், அப்படியே மனனமாக சொல்லுவேன். ஆனால் காலையில் எழுந்து சந்தி செய்வதோ, மதியத்தில் மார்த்தியானம் செய்வதோ, திருப்பி மாலையில செய்வதோ பழக்கம் இல்லை. யார் மீதும் குற்றம் சொல்லல. ஒரு காலத்துல இது இயலுமா இயலாதா இந்த விவாதம் எல்லாம் கிடையாது. முடியும் என்றால் முடியும். இப்பவும் எங்களுடைய அந்த இசை நடனத்துறையில சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள். அதுல குறிப்பா ஒரு ஃப்ளூட்டிஸ்ட பத்தி சொல்லணும். சென்னை வாசியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு சடங்கியல் சார்ந்த வாழ்க்கை முறை. ஸ்ருதி சாகர்னு ஒரு புல்லாங்குழல் கலைஞர் இருக்கிறார். திருமணம் ஆனதற்கு பிறகு கச்சம் வைத்துதான் ஆடை அணிவார், பஞ்ச கச்சம் தான். அதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருக்கிறவர்கள் இயல்பாக வேட்டி கட்டி கொள்ளலாம். இவர் பஞ்ச கச்சம். எங்க ரிகர்சல்னாலும் வருவார். மத்தியான நேரம்னு சொன்ன உடனே நீ என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் எனக்கு ஒரு 20 நிமிஷம் பிரேக் ஒன்னுட்டு எழுந்து போயிடுவார். போயிட்டு கை கால்களை சுத்தம் பண்ணி கொண்டு மார்த்தியாயனம் எந்த இடத்துக்கு போறாரு அங்கேயே கூடவே பையில எல்லாத்தையும் எடுத்து போயிடுவார். 3 நேரமும் இதை ஒரு மிகச்சிறந்த செயலாக செய்கிறது. ஆனா இது போன்றதாகிய சடங்கியல்களை எல்லோரும் எல்லா காலத்திலும் செய்ய முடியுமான்னா சந்தேகம். இப்ப என்ன கேள்வி சேக்கிழா இருக்கு? பிரம்மம் என்பது என்ன? அடுத்த கேள்வி. நாமெல்லாம் அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள் பூணூல போட்டு பூணூலுக்கு நடுவுல ஒரு முடிச்சிட்டு இது பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுகிறார்கள். பிரம்மத்தை உணருவதற்கு உண்டான அது ஒரு அடையாளம். அதனாலதான் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் துறவு நெறிக்கு போகும்போது ஏகதண்ட சந்நியாசியாக போகின்ற பொழுது பூணூல் எடுத்துருவார்கள். பிரம்மத்தை உணர்ந்து விட்டார்கள்.
ஆகவே பிரம்மத்தை உணர்வதற்கு உண்டான ஒரு அறிமுக அடிப்படை இந்த பூணூல். என்ன கேட்கிறார் சேக்கிழார், தெய்வம் ஏற்கனவே சிவஞானத்தை உணர்ந்துட்டானே. வரிய பாருங்க, உலகிறந்த சிவஞானம் உணர பெற்ற. உலகத்துல யார் ஒருவரும் உணர முடியாத சிவஞானத்தை அம்மையினது பாலினை உண்டு அதனால் உணர்வு பெற்றவராகி சிவஞானத்தை முழுவதும் அறிந்தவராக இருந்த இந்த ஞான சம்பந்தருக்கு எதுக்கு இப்ப பூணுது? பிரம்மம் ஏதென்று தெரியாது, பிரம்மத்தை அடைதற்கு உண்டான பயிற்சிக்கு ஒரு அடையாளமா பூணூல் இருக்கணும். ஆகவே அந்தணர்களுக்கு பூணூல் இட்டார்கள். ஆனால் சம்பந்தரோ ஏற்கனவே பிரம்மத்தை உணர்ந்தவராயிற்று. சிவஞானம் என்கின்ற பேரானந்தத்தை உணர்ந்தவர். இது என்ன முரண்பாடு? சேக்கிழாருக்கு அதான் ஆச்சு. நாம என்னதுக்கு சமாதானம் சொல்லணும்? என்னதான் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கக்கூடிய ஞானியாக ஒருவர் இருந்தாலும் உலகியல்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலகியல்கள் ஒவ்வொரு இனத்தினுக்கும் ஒவ்வொரு மதத்தினுக்கும் சில சடங்குகளை முன்வைக்கின்றன. நீங்கள் என்னதான் ஞானத்தை பெற்றிருந்தாலும் அந்த ஞானத்தினுக்கு உண்டான தொடக்கமாக உள்ள இந்த உபநயனத்தை செய்து கொள்ள வேண்டுமானா உலகியல் நோக்கில செய்து கொள்ள வேண்டும் ஞானிகளுக்கு. அதனாலதான் சேக்கிழார் கேட்டார், ஏற்கனவே சிவஞானத்தை உணர்ந்தவனுக்கு எதற்கு உபநயனம்? பாருங்க, தொல்லை மறை விதிசடங்கு மறையோர் செய்ய தோலோடு நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற தேவர்களும் போற்றக்கூடிய அளவுல இது புதிய அதிசயம். ஏற்கனவே பிரம்மமாய் இருக்கிறவனுக்கு பிரம்மத்தை உணர்வதற்குண்டான ஒரு சடங்கியல் சார்ந்த நிகழ்ச்சியை செய்து ஒரு பூணூலையை மாட்டி விட்டா என்னையா நியாயம்னா, இல்லப்பா இது உலகியல். இந்த உலகியலை நீங்க மாற்ற முடியாது. ஒன்றும் வேண்டாம், இறைவனுக்கு எதற்கு கல்யாணம் பண்ணுகிறோம்? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் கடந்து நிற்பவனாக இருக்கக்கூடியவன் தான், பிறப்பிலியாக இருப்பவன் தான் இறைவன். ஆனா அவனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறோம் இல்லையா? ஆதிரை அப்படின்னு சொன்னா திருவாதிரை மார்கழி மாதத்துல சிவனுக்கு உரிய நாள், அவனது பிறந்த நாள்னு சொல்றோம் இல்லையா? எல்லாவற்றையும் படைத்தவன் எல்லாமுமாய் உள்ளவனுக்கு ஏது பிறப்பு? ஆனாலும் உலகியல் நோக்கில எல்லா இறைவனுக்கும் ஒரு பிறந்த நாளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இது உலகியல். இது இந்த உலகியல் தேவையான்னு கேட்ட தேவை சார். என்ன பொறுத்த மட்டில் நீங்கள் எந்த இனத்தவராயிருங்கள், எந்த சமயத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள், எந்த சாதிய ஒழுக்கங்கள் உங்களிடம் இருப்பதாக நம்புகிறீர்களோ இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இந்த மூன்றினுக்கும் உரியதாகிய சில அடிப்படையான சடங்குகள் உங்கள் முன்னோர்களால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் அதை தயவு செய்து செய்தற்கு முன்வாருங்கள். அது உங்களுக்கு உரிய நன்மை இல்லை, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு உங்களால் உருவாக்கப்படக்கூடிய நம்பிக்கை, உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான வாழ்க்கை முறை இந்த சடங்குகள். ரொம்ப வருத்தம், ரொம்ப இளம் பிராயத்துல ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். இந்த கதை ஒரு வேடிக்கையான இந்த சடங்கியல் சார்ந்த செய்தியை சொல்லக்கூடிய கதை. ஒரு அந்தணர் வீடு, அந்த அந்தணரினுடைய ஒரே மகள் வெளிநாட்டுல இருக்கா. இவருக்கு அதை பற்றியெல்லாம் ஈடுபாடெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணிற்கு ஒரு மகவு பிறந்து, அந்த மகவு பிறந்ததற்கு பெற்றோர்கள் இருவரையும் வா என்று அவர்கள் சொன்ன போது இவர் போக மாட்டேன்னு மறுத்துடுறார். இவரது துணைவியார் மாத்திரம் போயிட்டு வந்தார். கதையில வரும்.
அப்புறம் அந்த அந்த குழந்தைய இவர் பார்த்ததே இல்லை. அந்த குழந்தையினுடைய பிறப்பினுக்கு இவரது மனையாள் போனதுதான். அதன் பிறகு அந்த குழந்தை இந்திய நாட்டிற்கு வரல. ஒரு 7 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை இந்திய நாட்டிற்கு வர இருப்பதாகவும், அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு பூணூல் போட வேண்டும், ஆகவே நீங்கள் வைதீகத்தில் இருப்பதினால் நீங்களே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து விடுங்கள்னு பெண்ணிடமும் மாப்பிள்ளையிடமிருந்து கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்து இந்த பெண்ணினது தாயார் பரவசம் அடைகிறார். இவர் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. ஒன்றுமே அவர் ஆர்வம் காட்டல. உரிய நாள்ல பெண்ணும் மாப்பிள்ளையும் குழந்தையும் வருகிறார்கள். ஒருவரும் எந்த ஏற்பாடு இங்க நடக்கலன்றத பார்த்த உடனே வருத்தம். மாப்பிள்ளைக்கு ரொம்ப வருத்தம். நாங்கள் வந்ததே உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள் இவ்வளவு தெளிவாக எழுதி இருந்தோமே, நீங்கள் வேதங்களை நன்கு கற்றவராயிற்று, இந்த மாதிரி உங்கள் பேரனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தோமே, ஏன் எந்த ஏற்பாட்டையும் செய்யல? நாங்கள் இங்கு வருவதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையா, பிடிக்கலையா? இல்ல நீங்க அதற்கும் கவலைப்படவில்லை என்றால் நானே எங்கு உபநயனம் செய்ய வேண்டுமா அதற்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் செய்து விடுகிறேன், செய்ய ஆரம்பிச்சுடுறேன். அந்த உபநயனத்திற்கு அந்த வெளியூருக்கு போய் போட்டுக்கொள்ள வேண்டும். அன்றைய நாள்ல இவர்கள் கிளம்புவதற்கு எல்லோரும் தயாராகிறார். இவர் அசையக்கூட இல்லை. உடனே பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பெரும் அளவுல வருத்தம். ஏன் நம்மை இவரை மறுதளிக்கிறார்? அப்ப கேட்கின்ற பொழுது இறுதியில் அவர் சொல்லுகிறார், எதற்கு இந்த பூணூல் இப்பொழுது? உடனே வந்தவருக்கு அந்த மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இவ்வாறு கேட்கிறீர்கள்? இல்ல, நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறீர்கள், நீங்கள் ஏதாகிலும் இந்த பூணூலை போட்டுக்கொண்டதற்கு ஏற்றாற்போல் அதற்கு உரிய சடங்குகளை எல்லாம் செய்யும் வழக்கம் உண்டா? இல்லைனர். அப்போ இவனுக்கு எதற்காக போடுகிறீர்கள்? உங்களினுடைய செல்வாக்கு, உங்களால் இயலும் என்கின்ற ஒன்றை காட்டிக்கொள்ள, நான் இந்த குலத்தில் பிறந்தேன், அதற்கு உண்டான அடையாளமாக இது இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக என்றால் இதை போடவே வேண்டாம். இவைகளுக்கு எல்லாம் பின்புலத்துல ஒரு வலுவான தத்துவங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரிகின்றதோ தெரியவில்லையோ, தத்துவங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதனை நோக்கி ஒவ்வொரு செயலும் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இவைகளை நாம் விளக்குகிறோம். ஆனால் இவைகளுக்கு ஊடாக உள்ள தத்துவங்களை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு கலாச்சாரத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் இதை கற்க இங்கு வருகிறார்கள். நாம் இங்கிருந்து அங்கு சென்று நமக்குரிய ஏதொன்றையும் செய்யவில்லை. ஆகவே ஒன்றுமே செய்யாமல் இருப்பதற்கு எதற்கு இந்த? அப்பொழுதுதான் இந்த மாப்பிள்ளைக்கு இவரினுடைய உண்மையான வருத்தம் புரிகிறது. ஏதொன்றினுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் எதையும் வகுக்கவில்லை. அதை நாம் புறக்கணிப்பதினால் பெரிய தவறு தலைமுறையாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி பணிவோடு அவரை வணங்கி, பூணூலுக்கு வாருங்கள், நடத்தி கொடுங்கள், உங்களுடைய பேரனுக்கு எதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அருகிருந்து கற்றுக் கொடுங்கள், நானும் கற்றுக்கொள்ளுகிறேன் இங்கு இருக்கின்ற வரைக்கும். அதற்கு பிறகு அமெரிக்க நாட்டிற்கு சென்றதன் பிறகு நான் தொடர்ந்து செய்கிறேன், என்னை பார்த்து என் மகனும் செய்வான். ஆகவே உங்களினுடைய இந்த பாரம்பரியமான சடங்கியல் சார்ந்த செயல்பாடுகளினது உள்ளீடான உண்மையை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொள்ளுவதற்கு முன் வந்திருக்கிறேன்னு கத முடியும். எல்லா மதங்களிலும் ஒரு சடங்கியல்கள் இருக்கு. இந்த சடங்கியல்களினது நோக்கம் கடவுளை பார்க்கறதா, கடவுளை அருளை வேண்டுதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
பூணூல் போட்டு தினம் சந்தியாவந்தனம் 3 நேரமும் பண்ண கடவுள் தெரியவாரெல்லாம் தெரிய மாட்டார். சாரி, இதுக்கெல்லாம் இல்ல அந்த சடங்கு. நிறைய இந்த மாதிரி பகுதிகள் வரும்போது விளக்கம் சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வமே எனக்கு ஜாஸ்தி. என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகில மனிதனாக வாழுவதற்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று தேவை. எதுன்னா செல்ஃப் டிசிப்ளின். வேற ஒண்ணும் இல்லை. தன்னுள் இருக்கக்கூடிய சுயம் என்கின்ற ஒன்றை கட்டுப்பாட்டோடு நிர்வகித்தல். முதல்ல நாம கட்டுப்படுத்திக்கணும். நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவை. இந்த கட்டுப்படுதல் என்கின்ற பயிற்சிய நம்முடைய சடங்கியல் முறையில மேற்கொண்டு அது 7 வயசுல இருந்து செய்ய தலைப்பட்டு விட்டோம்னா நமக்கு உண்டான சுயம் என்கின்ற கட்டுப்பாட்டுல நாம ஒரு தெளிவான நிலையை அடைந்து விட்டோம் என்றால், ஒவ்வொருவரும் இவ்வாறு அடைவதாக இருந்தால் நாட்டுல எந்த காலத்திலும் குழப்பம் வராது. சடங்கியல்கள் எதை கற்றுத்தருகின்றன என்றால், அவரவர் வாழ்க்கையை எந்த அளவினுக்கு ஒரு கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும் என்பதற்கு உண்டான வழிமுறையை, பயிற்சியை நடைமுறையோடு ஒப்பிட்டு கற்றுத்தருகிறது. அவ்வளவுதான். இந்த நிறைய சந்தியாவந்தனம் பண்ணா உன் கர்ம பலன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் பின்னாடி இந்த சந்தியாவந்தனத்தினுக்காக நீ செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட புனைவுகள். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. செல்ஃப் டிசிப்ளின் வரும். இன்னைக்கு நம்ம நாட்டுல மிக குறைவாகன்னா ஆல்மோஸ்ட் இல்லாம இருக்கிறது எதுன்னா, எந்த தொழில்ல இருக்கிறவனுக்கும் அவன் தொழில் சார்ந்த டிசிப்ளினும் இல்லை, அவன் மனிதன் என்கின்ற அளவிலே தனி மனித ஒழுக்கமும் இல்லை. ஒழுக்கம் 2ஆ பிரிக்கணும். ஒன்று அவன் மானுடனாக பிறந்ததினால் பெற்றதாகிய ஒழுக்கம், அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பணி நிமித்தமாக அந்த பணிக்கு உரியதாகிய ஒழுக்கம். ரெண்டுமே இல்லை. இந்த ஒழுக்கங்களை கற்றுத்தருவதற்கு, இந்த ஒழுக்கங்களை ஓரளவு முறையாக கடைபிடிப்பதற்கு உண்டான பயிற்சி கலனை எது தருகிறதுன்னா சடங்குகள் தருகின்றன. நம்ம சடங்குகள் எல்லாம் ரொம்ப ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டோம். அது தேவையா? எல்லாம் தேவைதான். எல்லா சடங்கியல்களும் அந்தந்த இனத்து மாந்தரை, அந்தந்த குலத்து மாந்தரை ஏதாகிலும் ஒரு விதத்தில் கட்டுப்பாடோடு வாழுவதற்கு உண்டான வழிவகையை தருவதற்காக உருவாக்கப்பட்டது. முன்னோர்கள் எவ்வளவு யோசிச்சிருக்கான்னு பாருங்க. சட்டம் போட்டு என் மாசம் திருத்த முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இப்ப நம்ம நாட்டுல இல்லாத சட்டமா? எல்லாரும் ஒழுங்கா இருக்குமா? சட்டங்கள் இருக்கின்றன. அவைகளை ஏமாற்றுவதற்கும் அவைகளுக்கு தெரியாமல் தவறு செய்வதற்கும் ரொம்ப பெரிய அளவில் ஆர்வம் காட்டும். அதை பெருமையாக வேறு சொல்லிக் கொள்ளுகிறோம். பாரு, இந்த சட்டத்தை நான் ஏமாத்திட்டேன் பாத்தியா? என்ன காரணம்னா, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஏதாகிலும் ஒரு விதத்துல பாதித்து விடக் கூடாது என்பதற்காக இளம் பிராயத்துல, வயது 7 ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த 7 வயதுல இருந்துதான் மெல்ல மெல்ல மானுட மனதுல கொஞ்சம் ஆசாபாசங்கள் வளர தொடங்கும். அந்த காலகட்டத்துல மெல்ல மெல்ல அவனை நல்வழிப்படுத்துவதற்கு, நல்ல பாதை நோக்கி அவனை திருத்துவதற்கு இந்த சடங்கியல்கள் பயன்படுகின்றன. சார், எந்த ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பும் என்னன்னு கேட்டா, அந்த சமூகம் தன்னுடைய காலத்துல தோன்றின மக்களை எல்லாம் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக உருவாக்குதல் சமூகத்துக்கு அடிப்படை கடமை. சமூகம்ன்றது என்ன? பல குடும்பங்களின் ஒருங்கிணைப்பு தானே சமூகம். அப்ப குடும்பம்னா என்ன?
பல மக்களினுடைய ஒருங்கிணைப்பு தானே. அப்ப இந்த மக்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு குடும்பம் ஒரு இல்லம் முயன்று உருவாக்கியது என்றால், ஒவ்வொரு குடும்பமும் அப்படி உருவாக்கினால் அதில் தோன்றின மக்கள் எல்லாம் சமூகத்துல கட்டுப்பாடோட இருப்பான். இதெல்லாம் நாம நிறைய இழந்திருக்கிறோம். அதுதான் திரும்ப திரும்ப எனக்கு வருத்தம். பலவற்றை முன்னோர்கள் ஏதோ மௌடீகத்தோடு சொல்லி இருக்கிறார்கள். நான் பூணூல மட்டும் சொல்லல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏதோ அந்தணனாக இருக்கிறதுனால பூணூலுக்கு ஒரு முக்கியம், அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு மதத்தினுக்கும் சில அடிப்படையான சடங்கியல்கள் உண்டு. அந்தணர்களுக்கு பூணூல், அதோட சரி, அவ்வளவுதான். இது போன்றதாகிய சடங்கியல்கள் எல்லா மதத்திலும் இருந்திருக்கிறது, இருந்து வருகிறது. அதை நாம ஓரளவினுக்கு புரிந்து கொண்டு அதை நடைமுறையில செயல்படுத்துவதற்கு நாம நம்மை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு சிதையாமல் இருக்கும். நான் உடனே இங்க ஜாதியம் எல்லாம் பேசல, அன்பர்கள் தவறா புரிஞ்சுக்கிடாதீங்க. நான் இங்க ஜாதியம் எல்லாம் பேசல, இந்த பிராமண ஜாதி அதெல்லாம் நான் பேசல. ஏதாயிலும் ஒரு விதத்தில் செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு தேவை. ஏதாயிலும் ஒரு விதத்தில், அது கற்ற கல்வியினாலோ வகிக்கின்ற பதவியினாலோ மேற்கொள்ளக்கூடிய சடங்குகளினாலோ ஏதாயிலும் ஒரு விதம் அது இருக்கின்ற வரைதான் நாம் சமூகத்துல பாதுகாப்பாக வாழ முடியும். இல்லை என்றால் இந்த சமூகம் மிக பெரிய அளவில் ஏற்கனவே நிறைய அளவில் சிதைந்து போயிருக்கிறது, புறையோடி போயிருக்கு. இவற்றை எல்லாம் மீட்டும் கொண்டு வந்து ஒரு நல்ல விதமான நிலையில நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி எதுனாக்க, என்னை பொறுத்த மட்டில் அவரவருக்கு வழங்கப்பட்டுள்ள சடங்கியல் சார்ந்த சில செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுவதுதான். நான் யாரையும் எதற்காகவும் இங்கு ஒரு அட்வொகேட்டிங் பண்ணல. ஒரு அடிப்படையான நம்பிக்கை என்கின்ற ஒன்றினை சொல்லுவதற்காக இந்த பகுதியை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் சிவஞானத்தையே தெரிந்தவனுக்கு எதுக்கு பூணூல்னா, இது ஒரு சமூக கட்டுப்பாடு. இது ஒரு சமூக கட்டுப்பாட்டினை தரத்தக்கதாகியதோ சடங்கியல் செஞ்சாகணும். அதனாலதான் அந்த வார்த்தையை சேர்த்து போட்ட தொல்லைமறை உலகிறந்த சிவஞானம் உணர பெற்றார், தொல்லைமறை விதி சடங்கு மறையோர் செய்ய தோளொடு நூல் தாங்கினார் துறர்கள் போற்ற. இந்த முரணை அழகா அதற்குத்தான் பயன்படுத்தினார். சரி, இந்த ஒரு பாட்டுக்கே நிறைய பேசிட்டோம், அடுத்ததுக்கு போவோம். ஒரு பிறப்பும் எய்தாமை உடையார் தம்மை உலகி இயல்பின் உபநயன முறைமையாகும் இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எய்துவிக்கும் மறை முனிவர் எதிரே நின்று வருதிறத்தின் மறை நான்கும் தந்தோம் என்று மந்திரங்கள் மொழிந்தவர்க்கு மதுர வாக்கால் பொறுவிற்ப ஓதினார் புகழி வந்த புண்ணியனார் எண்ணிறைந்த புனித வேதம். நான் சொன்ன கருத்தை அடுத்த பாட்டுல விளக்குறார். எப்படி? ஒரு பிறப்பும் எய்தாமை உடையார் தம்மை. வேடிக்க, இந்த ஞான சம்பந்தர் இப்ப இந்த பிறவியை எடுத்துட்ட, சம்பந்தர் என்ற பிறவிய, இந்த பிறவியிலே அன்னையினது கைகளினால் பாலமுது ஊட்ட பெற்று விட்டார். அப்போ இனி அவருக்கு பிறவி கிடையாது. இறைவனால் எப்பொழுது தீண்டப்படுவதற்கு உண்டான நிலை ஏற்படுகிறதோ அந்த நிலை ஏற்பட்ட உடனே பிறவி என்பது இல்லாமல் போகிறது. இறைவனோடு இரண்டரை கலந்த நிலை அது. அப்போ ஒரு பிறப்பும் எய்தாமை உடைய, இனி வரக்கூடிய பிறப்புகள் ஏதொன்றும் இறை அடைய போறதில்லை. சம்பந்தராய் பிறந்தே ஞானத்தை பெற்றதினால அவர் நிச்சயமா இனி பிறத்தல் என்பது கிடையாது, அவருக்கு பிறவி கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு உலகு இயல்பின் உபநயன முறைமையாகும்.
உலக இயல்பினுக்கு ஏற்றாற் போன்ற இந்த உபநயனத்தை செய்தார்கள். உபநயனத்திற்கு என்ன மற்றொரு தமிழ் பெயர் தெரியுமா? இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி. அந்தணர்களுக்கு இரு பிறப்பாளர்னு பேர். தாயின் கருவிலிருந்து பிறக்கக்கூடியது ஊனப்பிறப்பு, உடல் அளவுல பிறக்கிறோம். உரிய பூணூலை அணிந்து அதன் பிறகு பிரம்ம உபதேசம் நடந்ததன் பிறகு ஞான பிறப்புன்னு பேர். அதனாலதான் இரு பிறப்பாளர்னு பேர் அந்தணர்களுக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல அந்தணர்களுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? பார்ப்பனன்னு பேர். நாம என்ன நினைக்கிறோம், அது ஒரு தவறான ஏளனமான சொல்லுன்னு இல்ல, ரொம்ப அழகான சொல்லு. தமிழ்ல பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம். பறவைக்கு 2 பிறவி உண்டு. தாயின் வயிற்றிலிருந்து முட்டையாக பிறத்தல் ஒரு பிறவி. அந்த முட்டை உரிய காலத்துல அடை காக்கப்பட்டு அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பறவை வருதல் 2வது பிறவி. அது போல பறவையை போல் தாயின் வயிற்றிலிருந்து ஊன பிறப்பையும் உபநயன விதியினால் ஞான பிறப்பையும் பெற்றதினால் அல்லது பெறுவதினால் இந்த அந்தணர்களுக்கு இரு பிறப்பாளர்னு பேரு. பார்ப்பினை போன்று 2 பிறப்பை உடையதினாலே பார்ப்பு அன்னார், பறவையை போன்றவர்கள். ஆகவே இவர்கள் பார்ப்பனர்கள்னு பேர். ரொம்ப அழகான பெயர். ஆகவே நிலைமையினை சடங்கு காட்டி அதற்குரிய சடங்கியல்களை காட்டி செய்கின்ற அந்தணர்கள் எதிரில் நின்று எய்திவிக்கும் மறைமுனிவர் எதிரே நின்று இரு பிறப்பாளர்களுக்கு உண்டான சடங்கியல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நிகழ்த்தி காட்ட அந்தணர்கள் நிற்க அதை பின்பற்றி அப்படியே செய்கிறாராம். வருந்திறத்தின் மறை 4 தந்தோம் என்று வழி வழியாக கூற பெற்று வரும் தன்மையில் 4 மறைகளையும் தந்தோம் என்று உரிய மந்திரங்களை சொல்லும் அவர்களுக்கு, மந்திரங்கள் மொழிந்தவர்க்கு மதுர வாக்கால், தம்முடைய இனிய வாக்கால் சீர்காழியில் தோன்றிய புண்ணியமே வடிவான பிள்ளையார் ஒப்பற்ற நிலையில் நின்று எண்ணற்ற புனித மறைகளையும் ஓது. எல்லாம் தெரிந்தவர், வேதங்களையும் ஓதவர். அதாவது இது சடங்கு. இதுக்கு வேற ஒரு குறிப்பு சொன்னா புரியும். இந்த சடங்கை அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா ஏற்றுக்கொள்ளணும். இதற்கு நான் வேற ஒரு மதத்திலிருந்து ஒரு குறிப்பை சொல்ல முடியும். விவிலியத்துல ஒரு இடம், இயேசுநாதர் ஒரு ஊர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த ஊர் நோக்கி செல்லக்கூடிய பாதையில ஒரு நீர்நிலையில இவருக்கு முன் தோன்றின இறை தூதர் வழிபட்டு கொண்டிருக்கிறார். இயேசுநாதர் அவரிடம் போய் எனக்கு ஞானஸ்தானம் தாருங்கள்னு கேட்க அவர் சொல்லுகிறார், இனி வருங்காலத்துல நீர்தானே எல்லாவற்றையும் செய்ய இருக்கின்றீர்கள். இல்ல, அதை பின்னராவது, இப்பொழுது எல்லாம் நீரே எனக்கு அருளும். அப்ப ஞானவானாக பிறந்த இயேசுநாதர் கூட உலகியல் நோக்குல தனக்கு ஞானஸ்தானம் அளிக்க வல்ல தனக்கு முன் தோன்றின இறை அருளாளனை பார்த்த போது அவங்கிட்ட பணிந்து என்ன கேட்கிறார், எனக்கு மேலான ஞானத்தை கொடுன்னு கேட்க. அது போல எல்லாம் உணர்ந்தவராகிய சம்பந்தர் கூட தனக்கு முன்னாடி நின்று இந்த உபநயன சடங்கை நிகழ்த்தி தந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்தணர்கள் சொல்லிய முறைமையினை அப்படியே பின்பற்றி அவர்கள் சொன்னின அனைத்து விதமான அந்த வேத மந்திரங்களை மதுர வாக்கால் பொரு விற்ப ஓதினார். எல்லா விதங்களிலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஓதினார். புகழி வந்த புண்ணியனார் எண்ணிறைந்த புனித வேதம்
எண்ணிறைந்த அளவிற்கு அதிகமான புனிதத்துவத்தை கொண்டுள்ள வேதங்களை அந்தணர்கள் சொல்ல அதை அப்படியே பின்பற்றி இவரும் ஓதி அந்த உபநயன சடங்கிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதன் பிறகு என்ன என்பது அடுத்த வகுப்பில்